ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாப்பழம் வச்சு ஸ்பாஞ்ச் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு 4 முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ப்ளெயினான ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுருந்தேன். இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த முட்டையை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிச்சுக்க போகிறேன். இந்த எலக்ட்ரிக் பீட்டர் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டோட எலக்ட்ரிக் பீட்டருங்க. ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து நான் சேனலில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ ஆகுது, எப்படி இருக்குன்ட்டு நான் ரிவ்யூ சீக்கிரமாக போடுறேங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து மிக்சியில் தான் வந்து கேக் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ மிக்சியில் செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ அந்த முட்டை வந்து மிக்சியில் ஹீட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து கேக்கோட வால்யூம் வந்து குறைஞ்சிடுது, சாஃப்ட்னஸும் இருக்க மாட்டுது. ஸோ அதனாலே வந்து பீட்ரு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பீட்ரு வாங்கிட்டேன். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஃபோம் வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 100லேருந்து 120 கிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதையும் போட்டு வந்து நல்லா ஃபோம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். கேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்ஸ் அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த எக் பீட் ஆகிற கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுற டைமிங்கு, இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் நமக்கு கிடைக்கும். இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கேக் சரியாக ப்ராப்பராக வராது, ஹார்டாக இருக்கும். நல்ல ஒரு திக் ஃபோம் நமக்கு கிடச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த அளவு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டரை உருக்கி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம ஆயிலுக்கு பதிலாக பட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணதால் ஆயில் போட்டவுடனே ஃபோம் போயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீட் வந்து இருந்ததோ அது எல்லாமே அடங்கிடுச்சு. ஸோ இந்த கேக்கும் நான் சொதப்பிட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆயில் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாலுக்கு பதில் தயிர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே பீட் பண்ணதுக்கப்புறமா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ வெனிலா எசன்ஸ், பட்டர் எசன்ஸ், மில்க் எசன்ஸ், எந்த எசன்ஸ் இருக்கோ அந்த எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல்லு வராது கேக் சாப்பிட்றப்போ. இப்போது கேக்குக்கு தேவையான எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நம்ம எப்போ மாவு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா சலிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா ரைஸ் ஆகி ஃப்ளஃபியாக வரும். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். பேக்கிங் பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். பேக்கிங் சோடா வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவோட டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, எந்த ஒரு லம்ஸும் இல்லை. இந்த மாவை வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நான் பீட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே சைடு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது இதை ஒன்று சேர கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பலாப்பழத்தை அரைச்சி பியூரி ஆக்கிட்டேன். இதையும் வந்து அந்த கேக் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாமே ஒரே பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணோம், மாற்றி மாற்றி கலர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மிக்சரை ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இதில் இப்போ இந்த மிக்சரை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா இருக்குது. இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச குக்கரில் நான் இந்த கேக் டின்னை ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடியில் ஒரு ரிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை வந்து ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். குக்கரோட விசில் அது கூடவே கேஸ்கட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்த்தாக்கா கேக் வந்து 90% பேக் ஆகியிருந்தது. பாருங்கள், இந்த கத்தியை உள்ளே விட்டு எடுத்தாக்கா எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ இதில் ஒட்டுது, அதனால் நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள், இப்போ கத்தியில் எதுவுமே ஒட்டலை. ஸோ கேக் வந்து பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கூல்டவுன் பண்ண விட்டுட்டேன். ஓரங்களில் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு டின்னை ரிமூவ் பண்ணாக்கா நமக்கு கேக் அழகாக டிமோல்ட் ஆகிடும். அவ்வளோதான், டிமோல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து கேக்கை டிமோல்ட் பண்ணாக்கா கேக் வந்து உடஞ்சிடும். ஸோ நம்ம ஆறுற வரையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ கேக்கோட கலர், டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு. இதுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா வந்து பேஸ் டின்னோட பேஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணியிருந்த பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா கேக் வந்து நல்லா சூடாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. கலர் நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணால் இதிலே வந்து கேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஐசிங் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. சூப்பரான பலாப்பழ ஸ்பாஞ்ச் கேக் இப்போ ரெடிங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு பைட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதில் அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.